இறைவனின் அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்று இனிதான வாழ்வை அனுபவித்திட ஆவலோடு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இறைவன் தம் அருளை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாம் புனித சூசையப்பர் உழைக்கின்ற தந்தை என்ற சிந்தனையின் அடிப்படையில் தியானிக்க இருக்கின்றோம். புனித சூசையப்பர் எவ்வாறு உழைக்கின்ற தந்தையாக இருந்தார் என்பதை ஆழமாக சிந்திக்கவும், நம் குடும்பத்தில் உள்ள தந்தையர் எவ்வாறு உழைப்பின் மகத்துவத்துடன் தங்களின் வாழ்வை அமைத்து உள்ளார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்கவும் அழைப்பு கொடுக்கின்றது இன்றைய திருவழிபாட்டு கொண்டாட்டம். இன்று நாம் வாசிக்க இருக்கும் முதல் வாசகமும் நற்செய்தியும் கூட இதே கருத்தை மிக நுணுக்கமாக வலியுறுத்தி நிற்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் புனித சூசையப்பரிடம் விளங்கிய உழைப்பு என்னும் மாபெரும் பண்பினை நம்முடைய வாழ்வாக்கிட தொடர்ந்து ஜெபிப்போம். இறையாசீர் பெறுவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். தந்தையின் மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உழைக்க தவறிய தருணங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறைவனே,
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரன்பு மிக்க இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, திருவசனங்கள் 7 முதல் 14 வரை. அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமைமிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உம் கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சொல்வோம், ஆண்டவரே, ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்புச் சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும்.
இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர், எகிப்தில் பெரிய புரிந்தவரை மறந்தனர், காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர், செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அடித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் சேர்த்துக் கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஜனம் அவரை அழிக்காதவாறு தடுத்தார். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னனே, உம்மை வாழ்த்துகிறோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 5 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது: என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்கல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களையே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. அவரது வார்த்தையை உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி, அதை துருவி துருவி ஆய்ந்து கிடைக்கும் என எண்ணி, அதை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்கள். அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை.
நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடம் பெருமை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவத்தார் ஆகிய அனைவரும் இறைவனின் அழைப்பை முழுவதும் உணர்ந்து இறை அன்பில் என்றென்றும் திளைத்து அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றே இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் எவற்றை முதன்மையாக வைத்து வாழ வேண்டும் என்பதையும் இறைவனே எங்கள் வாழ்வின் மையம் என்ற சிந்தனையோடு பயணிக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, எம் பங்கிலுள்ள குழந்தைகள் அனைவரும் நல்ல முறையில் கல்வி கற்கவும் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலிலும் சிறந்தோங்கி கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேற்றும் இன்றும் என்றும் உழைத்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தந்தை இறைவா, முது உழைப்பின் மாண்பை இந்த அழகிய படைப்பில் நாங்கள் காண்கிறோம். உம் அன்பு திருமகன் உழைப்பாளியின் மகனாக இந்த மண்ணில் வலம் வந்து உழைப்பை அர்ச்சித்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உழைப்பை எல்லாம் ஆசிர்வதிக்கின்ற ஆவியானவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஒவ்வொரு இறைவா, உம்மை நாங்கள் ஆராதித்து மகிழ்கிறோம். அன்பான ஆண்டவரே, முது வளர்ப்பு தந்தையாம் புனித யோசேப்பை உழைப்பாளரின் பாதுகாவலராக திரு அவைக்கு நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உழைப்பின் மேன்மையை, மாண்பை இன்றைய நாளிலே மறையுரையின் வாயிலாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். எங்களுக்காக அல்லாமல் எங்கள் வாழ்வில் எப்போதும் ஆண்டவரே எங்கள் உழைப்பின் வாயிலாக உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்தவும், உம் சாயலில் இருக்கக்கூடிய மானிடருக்கு நாங்கள் வாழ்வளிக்கவும் நீர் அருள் புரியும். உழைக்க மனம் இருந்தும் வேலையின்றி துன்புறுகிற என் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். தங்கள் படிப்பிற்கேற்ற
நல்ல வேலை வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், உழைக்க மனமில்லாதவர்களெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் தொடப்படவும், தங்கள் குடும்பத்திற்காக, மானுடத்திற்காக, திரு அவைக்காக, முதுமாட்சிக்காக உழைக்க நீர் அருள் புரியும். நம்பிக்கையோடு திருமுன் நாங்கள் சமர்ப்பித்துள்ள எங்களுடைய இதய ஆவல்களை ஆசீர்வதித்து உமது விருப்பத்திற்கிணங்க அவைகளை எங்களுக்கு தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான பெயரில் மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுள் வீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உன் அன்பினாய் தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து ஏற்பேன் ஏழையின் காணிக்கை ஏவாயமாய் நிலைக்கும் உறவாய் இறைவாய் இறைவாய் என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுள் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உன் அன்பினாய் தயவுடன் ஏற்பாய் பரிபொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர்வும் திருமும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரின் ஆற்றலால் ஒன்று சேர்த்தருள மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாளகர் தேவதாஸ் சம்பரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் திரளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவி ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை அப்பா தந்தையே என்று பாசத்தோடும் உரிமையோடும் அழைத்து ஜெபிக்க ஆண்டவர் கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தினின்று எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்மில் நாங்கள் கொண்டிருக்கும் அன்பையும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உழைப்பை புனிதப்படுத்திய ஆண்டவர் இவரே. செம்மறியானவரின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யார நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்ச
பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடும், உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் இன்று முன் சாயல் தானே உன் கோயில் குளிகொள்ள நீவா, நான் இன்று முன் சாயல் தானே உன் கோவில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. பாசனமில் இணைந்தாலே போதும் சுகம் மீட்டிடுவே, உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. மீட்பரின் பொறுப்பாளரே, மீட்பரின் பொறுப்பாளரே, தூய கன்னிமரியாவின் துணையாளரே, தூய கன்னிமரியாவின் துணையாளரே, வாழ்க வாழ்க. கடவுள் கடவுள் தமது ஒரே திருமகனை தமது ஒரே திருமகனை உம்மிடமே ஒப்படைத்தார், உம்மிடமே ஒப்படைத்தார், உம்மிடமே உம்மிடமே மரியா மரியா தனது முழு நம்பிக்கையையும் கொண்டிருந்தார். தனது முழு நம்பிக்கையையும் கொண்டிருந்தார். பேறு பெற்ற சூசையப்பரே, பேறு பெற்ற சூசையப்பரே, எங்களுக்கும் உம்மையே ஒரு தந்தையாக காட்டி உம்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும் அருள் இரக்கம் தைரியத்தை பெற்று தாரும். அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும்.